கோகுலாஷ்டமி திருநாளுடன் நம்ம ஒரு தமிழச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தட்டை எப்படி அரிசி மாவில் ஈஸியாக செய்கிறதுன்னு தான். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அதை தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பை பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துப்போம். வறுத்த இந்த உளுத்தம்பருப்பை ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்து 250 கிராம் பச்சரிசி மாவை எடுத்து நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். மாவில் ஏதாச்சும் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வறுக்கிறதுனால அது நல்லா ட்ரை ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா இது மாதிரி மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கோங்க. மாவு நல்லா ஆறினதுக்கு அப்புறம் கையில் தொட்டு பாருங்கள், ஃபுல்லாக ஆறி இருக்கணும். இப்போ இதில் நம்ம அரைச்ச உளுந்து பொட்டுக்கடலை மாவு இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக எள்ளு இல்லாதவங்க சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள். இது கூட கொஞ்சமாக பெருங்காய பவுடர், தட்டைக்கு தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு இது கூடவே நம்ம சேர்த்துடலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு கரெக்டான பதத்தில் இருந்தால் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தா கரெக்டாக பிடிக்க வரும். இந்த மாதிரி பிடிக்க வரலன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க, ஒரே தெரியாக ஊற்றிடக்கூடாது. இது மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி மாவு தொட்டால் கையில் ஒட்டாமல் இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அடுத்து தட்டை செய்கிறதுக்காக நான் 2 கேரி பேக்கை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எண்ணெய் கவர் வேறு ஏதாச்சும் கவர் கூட யூஸ் பண்ணலாம். மொத்தமான கவராக எடுத்துக்கோங்க. இந்த 2 பக்கமும் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம உருட்டிடலாம். உருட்டின இந்த உருண்டையை ஒரு பேப்பர் மேலே வச்சு அது மேலே இன்னொரு பேப்பர் வச்சு இந்த மாதிரி சமமாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை வச்சு அழுத்தலாம். எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி அழுத்துங்க. தட்டை ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் வர மாதிரி தட்டிக்கோங்க. நான் ஆல்ரெடி கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தட்டையை ஒவ்வொன்றா போட்டு இதில் பொரிச்சு எடுக்கலாம். தட்டையை போட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் மூழ்கிற மாதிரி அடிக்கடி செஞ்சுட்டே இருங்க. அப்போ தான் தட்டை நல்லா கிறிஸ்பியாக முருகி வரும். தட்டை ரெடியானதுக்கப்புறம் அதில் இருக்கிற இந்த எண்ணெய் சவுண்டெல்லாம் குறைஞ்சிடும். அப்போ நம்ம அந்த தட்டையை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. ரொம்ப மொறுமொறுன்னு சூப்பரான தட்டை ஈஸியாக வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஒரு தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.